ஹலோ மக்களே, இந்த சண்டே எனக்கு எப்படி தான் போனதுன்னே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். போனதே தெரியாத அளவுக்கு போணுச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட இப்படி தான் போணுச்சு இந்த சண்டே. மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்லாம். நான்வெஜ் வேறையா, சண்டேனாலே அதானே ஸ்பெஷல். நான்வெஜ்ஜா அத்தை வீட்டுக்கு வந்திருந்தோம், அதனால் நான்வெஜ் வச்சுருந்தாங்க. சரி மாங்காய் சாப்பிட்லாமேன்னு ரொம்ப டெம்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, மாங்காவை வெட்டிடுவோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தோணுச்சு. சரி நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்றனால யாரெல்லாம் எந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட்டு, 4 பேரில் ஏதாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானே. சரி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த கிஃப்ட்டை தேடி வரலான்னு வச்சுக்கோங்களேன். வெட்டிடுவோம் செஞ்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் மாங்காவை கட் பண்ணியாச்சு. இப்படி பேசிக்கிட்டே மாங்காய் கட் பண்ணியாச்சுல்ல. மாங்காய்னாலே யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். மாங்காய் பிடிக்காத ஆள் இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நல்லா கதை பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாங் 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 டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பேசிக்கிட்டு நிறையா மாங்காய் அரிஞ்சாச்சு. அவ்வளோதான். இது கூடவே நல்ல மிளகாய்த்தூள், உப்பு, நல்லெண்ணெய் போட்டு நல்ல ஒரு மிக்சிங்கை கொடுத்து வெயிலில் வச்சோம். சொல்லிடையே நான் கெச்சி ஊறுதில்ல பாருங்கள். உப்பு, மிளகாய்த்தூள், நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி நிறைய வேற ஊற்றிட்டேன்னா அத்தை வேற திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு தான் நல்லா மிக்ஸ் கொடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சோம். அப்புறம் திரும்பி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப எண்ணெயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு இதை வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்.